வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். மூச்சு இறைப்பு, அதாவது வீசிங். இப்போ இந்த பனிக்காலம் மழை காலம் வர்றதால நிறைய பேருக்கு சுவாச பிரச்சனை இருக்கு. சுவாச கோளாறு எதுவாக இருந்தாலும் இயற்கையான ஒரு இன்ஹேலர் ரொம்ப அருமையான பலனை கொடுக்குது. ப்ராக்டிக்கலாக இதை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதை பரிசோதனை பண்ணி வெற்றி கொண்ட ஒரு முறை. எனவே சுவாச பிணிகள் உள்ளவங்க யாராக இருந்தாலும் இந்த எளிய இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நமக்கு தேவையான பொருள் கஸ்தூரி மஞ்சள், ஒரு நல்ல விளக்கு, ஒரு ஆடுதுடா இலை. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்க. கஸ்தூரி மஞ்சளை எடுத்து ஆடுதோடா இலையில இப்படி வச்சுக்கிட்டு அதை மடித்து வச்சுக்கிட்டு அந்த விளக்கில், நல்ல விளக்கில் காட்டணும். நல்ல விளக்கில் காட்டக்குள்ள அந்த மஞ்சளும் எரிஞ்சு கொஞ்சம் புகை வர்ற வரையும் வெயிட் பண்ணணும். மஞ்சளுடைய புகை வர ஆரம்பித்த உடனே அதை எடுத்து அந்த புகையை ஒரு மூக்கு அடைச்சிக்கிட்டு ஒரு மூக்கு வழியாக இழுக்கணும். ஒரு 3 முறை இழுத்தா போதும். இந்த மஞ்சளுடைய புகையை தான் உள்ளே போகணும். ஆடுதோட இலையினுடைய எசன்ஸும் மஞ்சளுடைய எசன்ஸும் உள்ளே போகணும். வெறுமனே வரக்கூடிய அந்த எடுத்த உடனே வரக்கூடிய அந்த கருப்பான புகையை உள்ளே போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கனாக்கா வெள்ளையான அந்த புகை வரும். அதை மூக்கில் இழுக்கணும். இப்போ ஒவ்வொரு மூக்குக்கும் தனியாக இழுத்தோம். இப்போ 2 மூக்குலையும் சேர்த்து அந்த புகையை உள்ள வாழ்க்கை வளமுடன். இவ்வளவுதான். இது போல டெய்லி காலையில் ஒரு முறை செஞ்சுட்டு உங்களோட அன்றாட அலுவலை பார்க்கக்குள்ளையும், அல்லது ஈவினிங் ஒரு முறையும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அல்லது ஈவினிங் செஞ்சுட்டு படுக்கக்குள்ள இந்த சுவாச சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி இயற்கையான முறையில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.